பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை பொழுதுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தாவே, இந்த 2வது மாதத்திலே கர்த்தாவே சோத்திரப்பா. இந்த ஜேடிகே நிலையத்துக்கு வந்து என் தகப்பனுடைய வார்த்தைகளை பேசும்படியாக கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலும் நல்ல ஜீவன் சுகம் பலன் கொடுத்தீர். உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி நன்றி, கொடான கொடி நன்றி, சோத்திரம் சோத்திரம். வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே. நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே. தேவனை மறுக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும்போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும்போது, இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தோல்வி இல்லையே. இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தோல்வி இல்லையே. வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. ஆமீன். சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம். இந்த நாளிலும் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை தியானிப்போம். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு போகும்படி ஆவியானவரால் ஏவப்படுகிறார். எப்பொழுது? 11ஆம் அதிகாரம். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இந்த வார்த்தையை பார்க்கும்போது ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவுகிறார். வனாந்தரம் என்றால் என்ன? வனாந்தரம் என்பது ஒரு தனிமை. அந்த இடத்துல யாருடைய வார்த்தையும் ஆறான வார்த்தையும் நமக்கு கிடைக்காது. ஒதுக்கப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, தனிமையை போல ஒரு பெரிய ஒரு சோதனை எதுவுமே கிடையாது. தனிமை. இப்போ பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போய்ட்டு நம்ம வீட்டில் தனியாக இருக்கோம்னா கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த தனிமை என்பதை யாராலும் தாங்கவே முடியாது. ஆவியானவர் வனாந்தரத்திலே இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். அங்கே என்ன கஷ்டமாக இருக்கும்? வனாந்தரத்தில் ஒன்றுமே கிடைக்காது. ஆனாலும் தேவ தூதர்கள் என்ன செய்தாங்களாம்? பணிவிடை செய்தார்களாம். என்னென்ன தேவை என்று இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கும்படி பிதா என்ன செய்தார்? ஆவியானவருக்கு அவரை உதவி செய்கிறார்.
இப்போ வனாந்திரம், ஏன் வனாந்திரம் நம்ம வாழ்க்கையில் வருகிறது? அன்றைக்கு ஆகார் வனாந்திர வழியாய் போகும்போது, குழந்தையை கொண்டு கையில் ஏந்தி கொண்டு போகும்போது தண்ணீர் தீர்ந்து போயிட்டு, துருத்தியில் உள்ள தண்ணீரெல்லாம் காலியாயிட்டு. வனாந்திரம், அங்கே ஒரு செடி, ஒரு தண்ணீர் வரக்கூடிய ஊற்று ஒன்றுமே இருக்காது. அந்த இடத்துல பிள்ளை அழுகிறத பார்த்து அம்பு எய்யும் தூரம் தள்ளி நின்று அவள் என்ன செய்தாள்? அழுதிருக்கிறாள். அந்த கண்ணீரை கண்ட தேவன் உடனே நீரூற்றை உண்டாக்கி ஆகார் பிள்ளை என்ன செய்து தண்ணீரை குடித்து திருப்தி ஆனது. இதே போல் அநேகருக்கு பத்ம தீவிலே யோவானை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வனாந்திரமாய் வனாந்திர இடமாய் கொண்டு போகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய வனாந்தரங்கள் வரும். எந்த ஒரு இதையுமே காண முடியாது. அந்த தனிமையை அனுபவிக்கிறது ரொம்ப ஒரு கடினமான காரியம். கர்த்தரை நாம் பற்றி பிடித்து கொண்டோமானால் மாத்திரமே அந்த தனிமையிலிருந்து நாம் விடுதலை அடைய முடியும். தனிமையாக இருக்கும்போது பல சிந்தனைகள், சத்துரு அப்போ தான் என்ன செய்வான்? நம்மகிட்ட பேசுவான். நம்ம அதுக்கு செவி சாய்த்தோமானா அப்படியே விழுந்துருவோம். எப்படியாவது தேவனை விட்டு நம்ம என்ன செய்யணும்? பிரிக்கணும். இவன் மூலமாக நம்ம ஆண்டோடைய நாம என்ன செய்யக்கூடாது? மகிமைப்படக்கூடாது என்பது சத்துருடைய திட்டம். இப்போ தனிமையில் நாம் ஆண்டவரோடு பேசணும், பாடணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். ஆவியானவர் வனாந்தரத்தை எதற்காக கொண்டு போகப்பட்டார்? அவருக்கு சோதனை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே ஆவியானவர் என்ன செய்கிறார்? வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு. ஏன் ஆண்டவர் சாத்தானால் சோதிக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும்? நம்ம அப்படி தான் கேட்போம். இயேசு கிறிஸ்து ஏன் சாத்தானால் சோதிக்கப்பட வேண்டும்? தேவ திட்டம். அதாவது ஆண்டவரோட சாத்தா ஒன்றுனா என்ன செய்யறான்? கேட்கான். இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். இப்படி என்ன நிறைய காரியங்களை குறித்து ஆண்டவரை சோர்வடைய பண்ணுகிறான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வசனத்தை கொண்டு ஜெயித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நமக்கு சோதனைகள் சாத்தானால் வரும்போது வசனம் எப்போ நம்ம உள்ளத்தை ரெடிமேடாக இருக்கணும். இந்த சூழ்நிலை வரும்போது நாம் என்ன வசனத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நமக்கு உள்ள வசனம் அப்படியே என்ன செய்யணும்? பரிந்து வைக்கப்பட்டிருக்கணும். அப்போ தான் சாத்தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த ரூபத்தில் சாத்தா இப்போ வாராங்கிறத நமக்கு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்குள்ளே இருக்கணும். பகுத்தறிவு இருக்கணும். உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபை இருக்கணும். ஒரு சின்ன உதாரணமாக சொல்லப்போனால், எங்கள் வீட்டு பின்னால் ஒரு சின்ன ஒரு பீடம் வந்தது. அதை என்ன பண்ணேன்? அதை ஒன்றுமே செய்ய வேண்டாம், அந்த மட்டத்துக்கு நல்ல மணலை பரப்பி அதை அப்படியே தெரியாதபடி ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி. ஒரு சிலருக்கு என் மேலே கோபம், தெருவில் நம்ம தெய்வத்தை இப்படி பண்ணிட்டா அப்படின்னு. ஆனால் அவங்க ஒரு கூட்டம் விரோதமாக எழும்புறாங்க. யாருமே என்கிட்ட சொல்லலை. எனக்கு ஆவியான அப்படி உணர்த்துறாரு, உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் உருவாகுது, கலெக்டர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்க போகிறோம், இப்படி இடிச்சிட்டா, எங்கள் கோயிலை மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லி. எங்கள் இடம், எங்கள் தோட்டம். அப்போ அந்த உணர்வு எனக்குள்ளே வருது. ஆனால் பயம் வரல. ஆவியானவர் உணர்த்துறாரு. இந்த சோதனையெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. நான் ஆண்டவர்கிட்ட வைராக்கியமாக கேட்டேன். உங்களுடைய வசனம் எப்படி சொல்லிக்கிறது? விக்கிர தோப்புகளெல்லாம் அகற்ற வேண்டும் என்று சொல்லிக்கிறது. அப்புறம் நானே விக்கிரத்தை விட்டுட்டு வந்தவா, அதனுடையதெல்லாம் எனக்கு தெரியும், அது எனக்கு இனி தேவையில்லை, என் எல்லைக்குள்ளே அது இருக்கக்கூடாது அப்படின்னு வைராக்கியமாக அர்க்கத்திற்காக இருந்தேன். ஒரு சம்பவம் நடந்தவுடனே சொன்னாங்க, அதனால தான் அவளுக்கு இப்படி வந்துட்டு, இதனால தான் இப்படி வந்துட்டு. நான் கேட்டேன், கிறிஸ்தவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அது தண்டனை, உங்களுக்கு அதே மாதிரி நடந்தால் விதி, என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே திருப்பி இது பண்ணிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் பேசலை. இந்த ஒரு மதத்தில் உள்ளவங்க தான் இப்படி ஆயிட்டாங்களா, வேறு எந்த மதத்தில் இந்த காரியங்கள் நடக்கலையா என்ன நான் தேற்றி கொண்டேன், வசனத்தை சொல்லி தேற்றி கொண்டேன். அதுபோல் ஆவியானவர் வனாந்திரத்தில் சாத்தா ஒன்றுன்னா கேட்டுட்டு இருக்கும்போது வசனத்தை கொண்டு கர்த்தர் ஜெயிக்கிறார். வனாந்திரம் நிறைய பேருக்கு வந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாக வரும்போது, ஏன் அந்த வனாந்திரம் பார்வன் அதெல்லாம் பார்க்கணும். கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் அற்புதங்களை செய்கிறார். அது பெரிய காரியம். அவள் பார்வன் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பியிருக்கும். இருந்தால் அதையெல்லாம் மறைத்து விட்டு தான் திரும்ப திரும்ப என்ன செய்யலாம், இஸ்ரேல் ஜனங்களை அடக்கி கொண்டு வருகிறான். இப்படி நிறைய பேருக்கு வனாந்திர வாழ்க்கை. யோசேப்பு ஒரு வனாந்திர வாழ்க்கை தான் ஆண்டவர் உயர்த்தினார். அப்போ நமக்கு வனாந்திரம் வரும்போது பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் வைத்திருப்பார். உலக காரியத்தை சொல்லலை,
ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை என்னுடைய சூழ்நிலையிலலாம் இப்படி நான் அப்படி செய்தி இப்படி வசனத்தை பேசணும் அப்படின்னு சொன்னால் நடக்காத காரியம். அதையெல்லாம் தாண்டி வரும்படியாக ஒரு ஆவிக்குரிய சோதனை, ஆவியிலே நம்மை மேன்மைப்படுத்த உயர்த்த அநேக செய்தியின் மூலமாக நம்முடைய வார்த்தைகள் மூலமாக ஆறுதல் அடையும்படியாக நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறார். அதைத்தான் நாம் நினைக்க வேண்டும். ஏன் இப்படி சோதனை அப்படின்னு கேட்கவே கூடாது. இதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, ஒரு நீரூட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் அதை திங்க் பண்ணிக்கணும். ஆண்டவருக்கு அப்படி சோதனை வந்ததுனால சாத்தான் வெட்கப்பட்டு போயிடுறான். ஆண்டவர் வசனத்தை கொண்டு ஜெயித்ததுனால சாத்தான் வெட்கம் அடைகிறான். அவனுடைய செயல் ஒன்றும் பலிக்காததினாலே வெட்கம் அடைகிறான். நீர் என்னுடைய நேசகுமாரன், ஆண்டவர் சொல்லிட்டார். பிதா தேவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாக இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு. அப்போ சோதனை யாருக்கெல்லாம் வருது? ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு. யார் யாரெல்லாம் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாரோ அந்த பிள்ளைகளுக்கு சோதனை வரும். அதை நமக்கு அது நன்மைக்கென்றே நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை கொண்டு ஏதோ செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். இந்த சோதனையில் நம்ம ஜெயித்துட்டோன்னா ஒரு பெரிய மேன்மை இருக்குதுன்னு சொல்லி நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். நேசகுமாரன் ஒரு நல்ல வார்த்தை. நீ என்னுடைய நேசகுமாரன், ரொம்ப நேசிக்கிற உங்களை தான் நேசகுமாரன் சொல்லுவோம். நம்ம பிள்ளைகளே சொல்லுவோம், இவன் எனக்கு பிரியமான பிள்ளை, நல்ல பிள்ளை, என் பிள்ளைகளே இவன் ஒரு நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆவியானவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேசித்ததினால என்னுடைய நேசிப்பு, என்னுடைய அன்பு இவன் மேல் இருக்கிறது. அதனால் அவனுக்கு நான் என்ன செய்கிறேன்? வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறேன். அங்கே ஆண்டவர் தனித்து பேசுகிறார். ஆண்டவரோடு தனிமையாக என்ன செய்கிறார்? பேசுகிறார். தேவ சத்தம் கேட்க ஒரு தனிமை வரும். தனிமையாக இருந்து போராடி உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்போது மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அது உள்ளத்தில் அப்படியே நமக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆண்டவர் பேசுகிற வார்த்தை மெல்லிய சத்தம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு வனாந்தரத்திலே அநேக காரியங்களை குறித்து பேசியிருப்பார். இனி வரக்கூடிய பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். தேவதூதர்கள் பணியுடைய செய்திருக்கிறாங்க. வனாந்தரத்தில் அவர் தனிமையாக இருந்தாலும் தேவ தூதர்களை கொண்டு ஆவியானவரை நடத்தியிருக்காங்க. வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அப்போ நமக்கு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை வரும்போது தேவன் அப்படியே நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் நம்மோடு கூட தான் இருப்பார். எந்த சோதனை, கஷ்டம், பாடு, வியாதி, கண்ணீர் வாழ்க்கையிலும் ஆவியானவர் நம்மோடு கூட தான் இருப்பார். அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய தைரியத்தை காட்டும். உள்ளத்திலே ஒரு பக்கம் பயம், கண்ணீர் இருந்தாலும் உள்ளத்தில் ஆவியானவர் உள்ளத்தின் அடியாழத்தில் ஒரு மகிமையை காண்பிப்பார். அதை நாம் பெற்றிருக்கிறோம். தேவ மகிமையை காண முடியும். இந்த சோதனையில் ஏதோ ஒரு ஜெயம் இருக்குது. காரணமில்லாத போராட்டம் வரும், சில நேரம் காரணமில்லாத யுத்தம் வரும். நாம் சும்மா இருந்தால் கூட எதிராளி என்ன செய்வாங்க? எதையாவது குறை சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி நம்மளை பகைக்கணும்னு நினைப்பாங்க. அதை நாம் உணர்ந்து கொள்ளணும். நம்ம இந்த நேரம் வாயே திறக்க வேண்டாம், அமைதியாகிருவோம். கர்த்தர் பார்த்துக்கொள்வார், யெகோவா ஈரேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடணும். இயேசு கிறிஸ்துக்கே அப்படிப்பட்ட வனாந்தரம் சோதனை வரும்போது நமக்கு வருவது அதிக நிச்சயம். கண்டிப்பாக எல்லாரும் கர்த்தர் அவருடைய நேசிக்கும்போது, அவருடைய பிள்ளையாய் வழிநடத்தும் போது சோதனை வரும், வேதனை வரும். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய கிருபையை மாத்திரம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொள்ளணும். அப்பா நீங்கள் சோதிக்கிங்க, ஆனாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க. சத்துரு இந்தந்த வழியிலெல்லாம் எனக்கு விரோதமாக செயல்படுகிறான், அந்த இடத்துல நீங்கள் எனக்கு துணையாக இருந்து நான் ஜெயிக்கத்தக்கதாக, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக உங்களுடைய கிருபை எனக்கு தாரும். இப்போ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தான் இயேசு கிறிஸ்து சகலத்தை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். அதற்கு பின்னால் அவருடைய நாமம் இன்றைக்கு வரைக்கும் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் நமக்கும் சோதனை வரும்போது இவ்வளோ பெரிய பாடு, எவ்வளோ பெரிய கண்ணீர், எவ்வளோ பெரிய இழப்பு, இதில் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா
அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தான் ஆவியானவர் தன்னை என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். மத்தேயு 4:1 இதே வசனம் வருகிறது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதுக்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எப்பொழுது? அன்றியும் முந்தின வசனம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்ல வேண்டாம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிற வசனத்தை கொண்டு ஜெயித்தார். நாம் என்ன செய்ய வேண்டிய நாட்களிலே நமக்கு சோதனைகள் வரும்போது வசனம் நமக்கு ஒரு பெரிய ஆயுதம். நாம் வேறு எந்த பட்டயத்தை எடுக்க வேண்டாம், இந்த பட்டயத்தை நாம் எடுத்தால் போதும். இதற்கு நம்முடைய முழு வாழ்நாள் முழுவதுக்குள்ள ஆசீர்வாதமான வார்த்தைகள், சோதனை காலங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதை மாத்திரம் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் வனாந்தரத்திலே வசனத்தை கொண்டு சாத்தானை என்ன செய்தால்? ஜெயித்தார். நாம் அதே வழியிலே சென்று சாத்தானை ஜெயிக்க வேண்டும். எந்த ரூபத்தில் வரான், எப்படி வரான், என்ன அப்படி ஒரு பயத்தை கொண்டு வரும். சில நேரம் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம், இப்படி திரண்டு வராங்களே நம்மளை விரோதிக்கும்படியா, அந்த யோசபாத்தின் இருந்த நிலைமை நமக்கும் வரும் சில நேரம். அது ஒரு வனாந்தரம், நம்ம இதே வனாந்தரம் ஆயிரும். கொஞ்சம் நேரம் ஆண்டவர் திடப்படுத்திடுவார். இவை பொழுது கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இறக்கங்களை உன்னை சேர்த்துக்கொள்ளேன் நான் கொள்வேன் சொல்லியிருக்கார். அப்போ வனாந்தரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது தான் தேவ திட்டம். அதுதான் கர்த்தர் நம்மை பரிசோதித்து பார்ப்பதற்கு. ஒரு பிள்ளை வந்து பரீட்சை எழுதும்போது எக்ஸாம் வச்சு தான் அதுக்கு மேல் கிளாஸ்க்கு அனுப்புகிறாங்க. அப்போ அந்த வனாந்தரமான நேரம் அந்த பிள்ளைக்கு சோதனை வரும். அதுதான் பரீட்சை. அதில் ஜெயித்தால் அடுத்த வகுப்பு, திருப்பி அதில் ஜெயித்தால் அடுத்த வகுப்பு, அப்படியே மேன்மையடைந்து பெரிய அதிகாரிகளாகவோ பெரிய பெரிய அரசியல்வாதிகளாகவோ அமைச்சர்களாகவோ வர முடியும். அப்போ அடிப்படை என்னது? வனாந்தரமான வாழ்க்கை நாம் கடந்து செல்ல வேண்டும். யாருமே திடீரென்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண முடியாது. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் போடுற வெள்ளை சட்டையை பார்க்காதீங்க, இந்த வெள்ளை சட்டை போடுறதுக்கு நான் எத்தனை அழுக்கு சட்டையை போட்டு கடந்து வந்தேன்னு சொல்லுவாங்க. உண்மை. அப்போ நம்ம இன்றைக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கோம் அப்படின்னா, கடந்து வந்த பாதைகளில் எவ்வளோ வனாந்தரங்களெல்லாம் நம்ம கடந்து வந்தோம். பசி, பட்டினி, உடை இல்லாமை, உணவு இல்லாமை, நிந்தை, அவமானம். ஏழை என்றால் ஒதுக்கி விடுவார்கள். வசதியாக இருந்தால் வாங்க வாங்க நீங்களா அப்படிம்பாங்க. கஷ்டப்பட்ட என்ன கேட்பாங்க, நீயா அப்படிம்பாங்க. அதான் உலகம். அந்த வனாந்தர வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதை நாம் சகிக்க வேண்டும். எப்படி சகிப்பது? எந்த மனிதனை கொண்டு நாம் சகிக்க முடியாது. ஆண்டோடைய வசனத்தை மாத்திரம் கொண்டு நாம் அதை சகிக்க வேண்டும். அதற்கு ஒரு மேன்மை உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. இந்த உலக ஆசீர்வாதத்தை கூட விட சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவர் சொல்லிட்டார், திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டேன்னு சொல்லி. அப்போ அந்த சோதனை வரும்போது ஆண்டவர் அனுமதித்திருக்காரு, நம்ம கொஞ்சம் தாங்கணும். இதற்கு பிறகு நமக்கு ஒரு மேன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம மேன்மையானவர்களே என்ன செய்யணும்? நினைக்கணும். இப்போ வனாந்தரத்தில் இயேசு என்னெல்லாமோ நினச்சிருப்பார். ஏன்னா அப்படி தானே, ஏதாவது ஏன் நமக்கு இப்படி ஒரு சோதனையை பிதா அனுமதிச்சிட்டாரு, நம்ம இங்கே கொண்டு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அதை சகித்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். தேவ சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தார். அந்த சத்தம் கேட்ட உடனே என்ன செய்கிறார்? கீழ்ப்படிந்தார். சரி, இது ஆண்டவுடைய திட்டம், பிதாவினுடைய திட்டம், இதை நாம் நிறைவேற்றி தான் ஆக வேண்டும். அது திரும்ப அழகாக சொல்லி, அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமாக இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அப்போ சொன்ன உடனே கர்த்தர் இயேசுவானவர் கீழ்ப்படிந்திருக்கிறார். கீழ்ப்படிதல் ஒரு மேன்மை. எவ்வளோ வனாந்தரத்தில் நம்ம வாழ்ந்தாலும் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்.
ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபின்னு சொன்னால் உடனே நம்ம கீழ்ப்படியணும். நான் இருக்கிற சூழ்நிலை உபவாசமாவது ஜெபமாவது என் உள்ளம் அப்படி வேதனையில் இருக்குன்னு சொல்லி நாம் நினைக்காதபடிக்கு அதை அந்த வனாந்தரத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதை தாங்கத்தக்கதான கிருபை ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காதபடி கீழ்ப்படிய வேண்டும். இப்போ வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? பயப்படுகிற நேரங்களில் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபின் சிறுபூச்சியே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்படி வார்த்தைகளை எடுத்து நாம் என்ன செய்யணும்? சாத்தானை ஜெயிக்கணும். இதனோட முக்கியமான என்னென்னா, வனாந்திர வாழ்க்கையில் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் வசனத்தை கொண்டு. அப்போ அந்த நாளில் ஆகார் என்ன சொல்கிறார்? நீர் என்னை காண்கிற தேவன். உண்மையிலே கண்டா தேவ அன்பை அவர் கண்டு அந்த நீரூற்றிலே தண்ணீர் வருவதை எடுத்து பிள்ளைக்கு கொடுத்தாள். அது நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னான். அப்போ உபத்திரவம் வனாந்திர வாழ்க்கை வரும்போது வசனம் உறுதிப்படும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் போகாது. யோசேப்புக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறியது. அவனுக்கு அதற்கு முன்பாக வனாந்திர வாழ்க்கை. அப்படி ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது வேதத்தில் இடம்பெற்ற அத்தனை பேரும் வனாந்திர வாழ்க்கையாய் வாழ்ந்துதான் பெயர் பெற்றிருக்கிறார்கள். இந்த உலகத்திலும் நாம் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமானால் வனாந்திர வாழ்க்கையை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அப்படியே தேவனை விட்டு விட்டு விலகக்கூடாது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடல் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். நான் மோசையோடு இருந்தது போல யோசுவாவை பார்த்து சொல்கிறார், உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லிட்டார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. ஆண்டவருக்கே தெரியும் இந்த சூழ்நிலையில் இந்த பிள்ளைய நம்ம மகன் எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். வனாந்திர வாழ்க்கை என்பது மிக 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 கடினமானது. யார் ஆறுதல் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆவியானவராலே மாத்திரம்தான் நம்மை மகிமைப்படுத்த முடியும், நம் உள்ளத்தை மாற்ற முடியும். அப்படியாக கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஒருபோது அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, கைவிடுகிற தேவன் அல்ல. கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருப்பார். நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கார். அத்தனை வசனங்களும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நமக்கு வனாந்தர வாழ்க்கை வரும். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், ஒரு பக்கம் என்ன செய்யும்? வனாந்தரம். யாருமே எல்லா காரியத்திலையும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரியத்தில் வனாந்தரம். பிள்ளைகளை குறித்து திருமணம் ஆகாட்டா அது ஒரு வனாந்தரம் போல், குழந்தை பாக்கியம் கிடைக்காட்டா அது ஒரு வனாந்தரம் போல் பெற்றோருக்கு. அதையெல்லாம் தாண்டி செல்லும்போது இந்த வனாந்தர வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நீரூற்று கட்டாயம் ஆண்டவர் தருவார், கட்டாயம் தருவார். அப்பொழுது நாம் பட்ட பாடுகளுக்கு ஈடாக அந்த மகிமையை காண்போம். வசனம் சொல்வது போல் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவே அல்ல. அப்போ அந்த வசனத்தை நம்ம நினைக்கும் போது நம்ம படுகிற பாடுகளெல்லாம் அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்திலேயே வைத்து வேதத்தை வாசித்து சிந்தித்து தைரியப்பட வேண்டும். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவே அல்ல. அப்போ ஒரு மகிமை நமக்கு காத்திருக்கு. அதுக்காக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். உடனே போகணும், உடனே ஜெபிக்கணும். அப்படி ஆண்டோட வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் வனாந்தர வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய வெற்றியை நாம் காணலாம், ஒரு செழிப்பை காணலாம். வனாந்தரம் போல் ஒரு நிலம் வெடிப்பு விழுந்தபோ இருந்தாலும் ஒரு மழை பெய்யும் போது அவ்வளவு அழகாக மனமாக வாசனையாக இருக்கும் அந்த பூமி. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்தர வாழ்க்கை மாறி ஆசீர்வாதம் வரும்போது அவ்வளவு ஒரு மகிமை, உள்ளத்தில் ஒரு பெரிய ஆறுதல். அந்த பாடு அந்த வனாந்தரமே நம்ம சிந்தையிலே வராது, நம்ம கண்ணுக்கே தெரியாது. அப்படியே ஆண்டவரை மறக்க செய்வார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும் என்று சொன்னது போல் அந்த வனாந்தர வாழ்க்கை மாறும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஆவிக்குரிய காரியத்திலே ஆசீர்வதிக்கும் போது எந்த ஒரு உலக காரிய கவலையோ பாரமோ நமக்கு பெரிதாக தெரியாது. அதே போல் தேவகுமாரனை போல் நாம் என்ன செய்வோம்? வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்மளை வனாந்தர வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், முறுமுறுக்காதபடி. ஏன் இப்படி நடந்தது, ஏன்னு கேட்கவே வேண்டாம், கேட்கக்கூடாது. ஏன் என்று கேட்க நமக்கு அதிகாரம் இல்லை. சகலத்தையும் சகிக்க வேண்டும்.
நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று யோபு சொன்னது போல ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அந்த காரியம் ஜெயமாச்சு, இது அப்படி தான், அதை விட பெருசாக இது அப்படின்னு சொல்லி அதை ஈஸியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியா நாம் வாழும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக உயர முடியும். கர்த்தர் உயர்த்துவார். எப்போதும் நமக்கு வனாந்திர வாழ்க்கை கிடையாது. கண்டிப்பாக ஒரு நாள் ஆசீர்வாத மழை பொழியும். அன்றைக்கு நாம் மனம் வீசுவோம், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம், ஒளி வீசுவோம், கர்த்தர் நாமம் மகிமைப்படும். அப்படியாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி இந்த வனாந்திர வாழ்க்கை யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கிறதோ அந்த வாழ்க்கையில், அந்த வனாந்திர வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தின் மழை பெய்ய போகிறது. கடந்த ஆண்டெல்லாம் பட்ட பாடுகள், வனாந்திரங்கள் இந்த 2025ஆம் ஆண்டில் அது கட்டாயம் ஆசீர்வாதமாய் மாறும், நிறைவேறும். நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. எந்தெந்த காரியத்தில் வறண்டு போய் ஒன்றுமே இல்லை, என்ன செய்கிறது, ஒரு அறிகுறியுமே இல்லை, என்ன செய்கிறது, நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனால் என்ன செய்யுமா, பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பி மிருகஜீவங்களாம் தண்ணியை குடிக்கும். அதே போல் ஒரு சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இருக்காது. எங்கே நடக்க போகுது, இந்த வனாந்திரம் என்றைக்கு மாறப்போகுது, நான் பிறந்த நாளையிலிருந்து எனக்கு இதே வாழ்க்கை தான் அப்படிலாம் நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். அவங்களுக்கு ஒரு நாள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு எப்பா என்ன பாடுபட்டேன், இதுக்காக நான் என்ன பாடுபட்டிருக்கேன், எவ்வளோ கஷ்டத்தை கடந்து வந்தேன், எவ்வளோ கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வச்சேன், வேலைக்கு போயிட்டான், இப்போ தான் நிம்மதியும்பாங்க. அப்படி ஆண்டவர் ஒரு கட்டாய நன்மை செய்வார், ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நேசிக்கிற பிள்ளைகளை வெட்கப்படுத்த மாட்டார். இந்த உலக ஜனங்களுக்கு முன்பாக வனாந்தரமாகவே நாம் வாழ மாட்டோம். ஒரு நாள் செழிப்பான வாழ்க்கை வாழ்வோம். பசுமையான தோட்டத்தை போல நம்மளை ஆண்டவர் மாற்றுவார். அநேகருக்கு கனி கொடுக்கும் திராட்சை கொடியை போல நம்மை மாற்றுவார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம், வசனத்தை தியானிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இதை போல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கே சோதனை வந்ததே, நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டு எந்த ஒரு காரியத்தில் வனாந்தரம் போல் இருந்தாலும், வறட்சியாக இருந்தாலும் ஒன்றுக்கும் சோர்ந்து விடாதபடி அமைதியாக இருந்து ஆண்டவரை தேடுவோமானால் கட்டாயம் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உலக வாழ்க்கையிலும் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியத்திலெல்லாம் நம்ம கண்ணீரோடு இருக்கிறோமோ அந்தந்த காரியங்களிலே கர்த்தர் ஒரு செழிப்பை கட்டளையிட போகிறார். அவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற மனுஷனை போல அல்ல. ஆவியானவர் உண்மையுள்ளவர், நீதிபரர். கட்டாயம் நமக்கு நியாயம் செய்வார், வனாந்தர வாழ்க்கையை மாற்றுவார். இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக எந்தெந்த காரியங்களில் நீங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறீர்களோ வனாந்தரத்தை போல காய்ந்து உங்கள் இதயம் வறண்டு கண்ணீரோடு இருக்கிறீர்களோ அந்த காரியங்களிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமென்.